நமது எச்எம்எஸ் காலனியில் ராஜராஜேஸ்வரி அம்மன் திருக்கோவிலில் 8வது நாளாக சஷ்டியோட அபிஷேகம் ஆராதனை அவருக்கு இப்பொழுது நடைபெற்றது. இந்த மாதிரி தொடர்ச்சியாக ஞாயிற்றுக்கிழமை வரை அபிஷேக ஆராதனைகள் ஐயன் முருகனுக்கு செய்து நம்மளுடைய கந்த சஷ்டி கவச விழாவை சீரும் சிறப்புமாக முடிந்தவரை நடத்தணும் என்றது கோயிலினுடைய நிர்வாகத்தினுடைய கோரிக்கையாகி இதில் எல்லாரும் கலந்து கொண்டு, இதில் விசேஷம் என்னவென்றால், அவர் நம்மளை பாதுகாக்க வேண்டும். சஷ்டி விரதம் நம்மளுடைய வேதனைகள் தீர நரகாசுரன் 3 பேரையும் அழிக்க அவர் வேல் வாங்கி அன்னையிடம் வேல் வாங்கி செய்த ஒரு கதை எல்லாருக்கும் உங்களுக்கு தெரியும். அதை நம்ம நேரடியாக நம்ம செய்கிறதாக எல்லாரும் சேர்ந்து நம்மளை சேர்ந்து இருந்து நம்மளுடைய கஷ்டமும் தீரணும் அப்படின்றது அவருடைய கவசத்தின் ரவுண்டு. அதாவது கவசம் என்பது உடல்நிலையை மட்டுமல்ல, கவசம் என்பது ஒரு பாதுகாப்பு. ஒரு மந்திரி வராருன்னா 1000 பாதுகாப்பு, ஒரு எம்எல்ஏ மந்திரி இவங்கள் வராங்கன்னா 1000 பாதுகாப்பு வருது பாருங்க. அது மாதிரி முருகன் பாதுகாப்பு நம்ம குடும்பத்துக்கு வேண்டும். முருகனுடைய பாதுகாப்பு கட்டாயமாக நம்ம குடும்பத்துக்கு வேண்டும். எத்தனை தெய்வங்கள் இருந்தாலும் முருகனுடைய பாதுகாப்பு. அதாவது முதல்ல சக்கரவர்த்தி 200 ஆண்டுகாலம் வாழ்ந்தார்கள் இந்த நாட்டை. 2வது ராமர் 200 வருஷம் ஆண்டார்கள். அதே மாதிரி முருகப்பெருமான் 200 வருஷம் ஆண்டு கொண்டு இருக்கிறார்கள். இது உங்களுக்கு தெரியுமோ இல்லை தெரிஞ்சிருக்க ஒரு வாய்ப்பு இருக்குதோ என்னமோ அதை நாங்கள் சொல்லுகிறோம். ஆனால் இந்த 100 வருஷம் ஆண்டு இன்னும் 100 வருஷம் இருக்கிறது. அவர் பூமியில் பிறந்து அவருடைய அடிப்படையில் நம்ம வளர்ந்து கொண்டு 1000 தெய்வங்கள் இருந்தாலும் முருகப்பெருமானுடைய திருவடி நமக்கு ரொம்ப மெயின் தேவை. இந்த கந்த சஷ்டி கவச விழாவிலை கலந்து கொண்டு ஞாயிற்றுக்கிழமை அனைவருமே நமக்கு கோவிலில் ஒன்று கூடி இந்த கந்த சஷ்டி 36 கவசங்களை ஒரே நாளில் சொல்கிறதாக முடிவு செய்திருக்கு. அதில் பூரண பலங்கள் நம்மளுடைய பூஜை காலம் 1 வருஷம் நீங்கள் பூஜை காலம் செய்து உட்காந்து 1000 வட்டம் கோயிலுக்கு போனது ஒரு அரை நாளில் முடிவர இருக்கிறது. அதனால் அதில் கலந்து கொள்ளும்படியாக கோயில் நிர்வாகத்தின் சார்பாக கேட்டுக்கொள்ளும்படி கலந்து அதில் பங்கிட்டு அவனுடைய அருள் கிருபையை பெற்று உங்களுடைய வாழ்க்கையில் எல்லா நலனும் பெற ராஜராஜேஸ்வரி கோயிலிலிருந்து உங்களுடைய தாழ்மையுடன் கேட்டுக்கொண்டு சீரும் சிறப்புமாக நடத்தி கொடுக்கும்படியாக கேட்டுக்கொள்ளப்படுகிறோம். இதுக்கு உண்டான பொருள் உதவிகள் எது நன்கொடை கொடுப்பவர்கள், இல்லை அன்னதானத்துக்கு கொடுப்பவர்கள், இல்லை அபிஷேகத்துக்கு கொடுப்பவர்கள், பணமாவோ காசாவோ இதுன்னு இல்லை, உங்கள் மனதுக்கு என்ன தேவைப்படுகிறதோ அதை கொடுத்து இந்த பூஜையை நிறைவு செய்ய முடியாது கேட்டுக்கொள்ளப்படுகிறோம். பூசணிக்காய் வெட்டப்படுகிறது ஞாயிற்றுக்கிழமை